காளானை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ண உருளைக்கிழங்க கழுவி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு வடச்சட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க. அப்புறம் சோம்பு சீரகம் போட்டுக்குங்க. அது பொரிஞ்சோனது வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் பாதி வணங்கின பின்னாடி பூண்டு இஞ்சி போட்டுக்குங்க. மூணு வரமிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் காளானும் உருளைக்கிழங்கும் போட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் வணக்கிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க. வணக்கி விட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூனு மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம்.